தேசிய முற்போக்கு தொழிற்சங்க பேரவை, கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையம் ஆட்டோ ஓட்டுநர் சங்கம் நடத்திய ஆயுத பூஜை விழா. தொழிலாளர்களின் உன்னதமான விசேஷ நாள் என்பது இந்துக்கள் போற்றி வணங்கக்கூடிய ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி ஆகும். இந்த நாளில் அனைவரும் தங்கள் செய்யும் தொழிலை தெய்வமாக நினைத்து பூஜை செய்து வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் இணைக்கப்பட்ட தேசிய முற்போக்கு தொழிற்சங்க பேரவை சார்பாக அனைத்து மாவட்டத்திலும் ஆயுத பூஜையை ஓட்டுநர் தொழிலாளர்கள் பூஜை செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் தேமுதிக தொழிற்சங்க பேரவையில் இணைக்கப்பட்ட கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையம் ஆட்டோ ஓட்டுநர்கள் முதல் ஆண்டு ஆயுத பூஜையை தேமுதிக செங்கல்பட்டு மாவட்ட தொழிற்சங்க செயலாளர் ஓட்டேரி ஜி ஜெயக்குமார் ஏற்பாட்டில் சங்க ஆட்டோ ஓட்டுநர்கள் இணைந்து முதலாம் ஆண்டு ஆயுத பூஜை கொண்டாடினர். இந்த ஆயுத பூஜை விழாவில் தேமுதிக செங்கல்பட்டு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினருமான அனகை முருகேசன் மற்றும் மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் நாகராஜன், காட்டாங்குளத்தூர் ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் சக்திவேல் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கேப்டன் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஓட்டுநர்கள் அனைவருக்கும் சீருடை வழங்கப்பட்டு பழம், அவல், பொரிகடலை, இனிப்பு வகைகள் போன்ற பண்டங்கள் படையல் இட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தேமுதிக செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளரும் நகர செயலாளருமான KNR ஜெயபால், நகர கழக துணை செயலாளர் ஸ்டீபன், கிளாம்பாக்கம் ப்ரீபெய்டு ஆட்டோ கூட்டமைப்பு துணை செயலாளர்கள் மாணிக்க வாசகம், ரெகமத்துல்லா, மணிகண்டன், ராஜேஷ், அஜித்குமார், மகேஷ், முருகன் மற்றும் தேமுதிக கழக நிர்வாகிகள், ஆட்டோ ஓட்டுநர்கள், ஊர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.